அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எப்போ சீமானை கைது பண்ணுவார் அப்படின்னு தான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி கமெண்ட் தான் எங்களுடைய சேனலுக்கு வந்திருக்கு. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய முதல் முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா தமிழ் தேசிய ஊடகங்கள் அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் தொலைக்காட்சிகளுடைய ஆதரவே இல்லாத போது சீமான் எப்படிடா இவ்வளோ வளர்ந்தாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு தமிழ் தேசிய ஊடகங்கள் தான் ஒரு மிகப்பெரிய பதிலாகவும் வந்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்திலிருந்தே தமிழ் தேசிய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய செய்திகளை பரப்புற ஒரு முயற்சியிலையும் அதற்கு பிறகு தமிழ் தேசியத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலையும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். இந்த வகையில் தமிழ் தேசிய ஊடகங்கள் அனைத்துலையுமே வரக்கூடிய கமெண்ட் அனைத்துமே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது ஸ்டாலினுக்கு ஆதரவாகவோ தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்க வேலையில் தற்போது எங்களுடைய சேனலில் வந்திருக்கக்கூடிய ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களையே அதிர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எப்போ சீமானை கைது பண்ணுவார் அப்படின்னு தான் நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னும், இந்த ஒரு கமெண்ட்டில் ஸ்டாலின் எப்போ சீமானை கைது பண்ணுவார் அப்படின்ற முதல் வரியை படித்த உடனே எங்களுக்கு யார் சீமான் மேலே இவ்வளோ வன்மத்தில் இருப்பாங்க, எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாளராக இருப்பாங்க அப்படின்னு மேலே படிக்கும்போது தான் ஸ்டாலின் சீமானை கைது பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே சேர்ந்து ஸ்டாலினுடைய உருவ பொம்மையை கொளுத்த முடியும் அப்படின்ற காரணத்துக்காகவும், அப்போ தான் சீமான் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக இருக்காரு அப்படின்னு தெரியும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த ஒரு செயலை பண்ணணும் அப்படின்னு ஸ்டாலின் இடத்திலே பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய ஆதரவாளர் ஒருவர் இப்படி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மேலேயும் சீமான் மேலேயும் அளவெல்லாம் அன்பு வச்சிருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் தமிழ் தேசிய ஊடகங்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒப்பிடாம இவங்க அனைவருமே சீமானுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு குறிப்பிடுறது தான் ரொம்பவே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கமெண்ட் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த அளவுக்கு சீமானுடைய ஆதரவாளராக நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சீமானுக்கு ஆதரவு தர வகையில் எந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்க விரும்புறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.